மேலேற்றி அரியான திட்டத்தை நம்முடைய நண்பர் மதிவழகன் அவர்கள் ஒரு நல்ல விஞ்ஞானி ஒரு சிறப்பான திட்டத்தை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறார். இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு தொடர் நடவடிக்கைகளை இந்த அமைப்பு மேற்கொள்ள வேண்டும். அதற்கு இங்கு இருக்கின்ற விவசாயிகளும் வியாபார பெருங்குடி மக்களும் ஒன்று சேர வேண்டும். நீர் இருந்தால் விவசாயம் பெருகும், விவசாயம் பெருகினால் நாகரிகம் பெருகும், பயிர் நிறையும், நாகரிகத்தின் மூலமாக நாடு நல்லா இருக்கும். இந்த திட்டத்திற்கு நாம் அவரும் ஒன்றிணை வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயாறு பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் யோகநாதன் சிறுசோழன் அவர்கள் விளக்க உரையாற்றுவார். அனைவருக்கும் மதிய வணக்கம். பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். பண்ணக்காரர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், நெய்வேலி, திருக்கலையூர், பேரூர், இடையப்பட்டி, மேலகோட்டம், கீழகோட்டம், அனைத்து ஊரிலிருந்து வந்துள்ள சித்தாம்பூர், நெய்வேலி சொல்லிக்கிட்டே போலாம். அனைத்து ஊர்களிலும் நம்முடைய ஐயாறு பாதுகாப்பு ஏரிகள் புலன் சார்பாக அழைப்பை ஏற்படுத்தி அனைத்து கட்சி பிரமுகர்களும், இயற்கை ஆர்வலர்களும், சமூக ஆர்வலர்களும், நீர்வள ஆர்வலர்களும் வருகை தந்ததற்கு உங்களை வருக வருகை என உங்களின் சார்பாகவும் நம் குலதெய்வங்களின் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறேன். ஆறுகள் என்பது நீங்க சாதாரண நினைக்க வேண்டாம். ஏரிகள் என்பது சாதாரண நினைக்க வேண்டாம். நதிகள் என்பது சாதாரண நினைக்க வேண்டாம். நதி இந்த பூமி தாயின் ரத்த ஓட்டங்கள், குளங்கள் இந்த பூமி தாயின் இதயங்கள். நீங்கள் எல்லாம் மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு பூமி தாய்க்கு என்ன நிகழ்கிறதோ நாளைக்கு இந்த நிலைமை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நிகழும். அதனால் முடிந்தவரை தயவு செய்து நீரை வீணாக்காதீர்கள், நீரை செய்வீர்கள். இந்த சாதாரண நிகழ்ச்சி இன்னைக்கு நாங்கள் எடுக்கவில்லை. 2021ஆம் ஆண்டிலுமே தூக்கமில்லாமல் இரவும் பகலும் இருந்து இந்த கொரோனா காலத்திலும் இந்த சந்தை உற்பத்தி சென்றதுக்கு புத்தூரில் உள்ள நண்பர்கள் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. இதை நீங்க விடக்கூடாது. நம்ம ஊரு, நம்ம குளம், நம்ம ஆறு, நம்ம கோயில், நம்ம விடம் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க ஊருக்கு நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சாதாரண நினைக்கக்கூடியது ஐயாறு என்பது தமிழகத்திலே புண்ணிய நதிகள் ஒன்று. அதாவது பல சித்தர்கள், நம்ம ராஜராஜ சோழனாகட்டும், கரிகால சோழனாகட்டும், ராஜேந்திர சோழனாகட்டும், அவர்கள்லாம் வாழ்ந்த பூமி கொல்லிமலை. அவர்கள்லாம் அவர் மனைவிமார்கள் அங்க விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. இன்னமும் கொல்லிமலை நம்ம சித்தர்கள். நீங்க என்ன நினைச்சீங்கன்னா